ஜிபிஎம்மில் ஒரு இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரிக்கு எப்படி ஜிபிஎம் ஐடி கிரியேட் செய்யுதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நோயர் பெனிஃபிஷரியில் வந்துட்டு எப்படி ஐடி கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரி ஆர் வெண்டார்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணலாம். இல்லைனா மெனு கிளிக் பண்ணி பெனிஃபிஷரி மேனேஜ்மெண்ட் கீழே இண்டிவிஜுவல் அடிஷன் சொல்லி கொடுத்தோன்னா நம்ம இண்டிவிஜுவலுக்கான ஐடி கிரியேஷன் பேஜுக்கு போயிடலாம். இதில் ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸு. இதில் பெனிஃபிஷரி நேம் இருக்கும். அந்த பெனிஃபிஷரி நேம் ப்ரிஃபரபிளி நேம் ஆஸ் பர் ஆதார். அதாவது நம்ம நேம் கரெக்டாக ஆதாரில் என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கணும். அப்புறம் ஜெண்டர் சூஸ் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் அதில் என்ன ஃபார்மேட் இருக்கோ அதை கொடுக்கணும். நம்ம கொடுக்குற டேட்டை பொறுத்து மைனராக அடல்ட்டான்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் அது 10 டிஜிட்ஸ் கரெக்டாக கொடுத்தா தான் எடுத்துக்கும். அடுத்து ஆதார் நம்பர், நம்ம ஆதார் நம்பரையும் கரெக்டாக தான் கொடுக்கணும். கொடுத்தோன்னா அதை பேஸ் பண்ணி அதோட லிங்காக இருக்க ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வரும். அந்த ரேஷன் கார்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வரும். இது கொடுத்ததுக்கப்புறமா ஸ்கீம் அண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இதில் ஸ்கீமாக நான் ஸ்கீமான்னு சூஸ் பண்ணணும். இப்போ ஸ்கீம் கொடுத்தோன்னா ஸ்கீம் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸு, அடுத்து ஹெட் ஆஃப் அக்கௌண்ட், எந்த ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்டோ அதை கிளிக் பண்ணணும். அடுத்து டிஹெச் கோட் அதை கொடுத்ததுக்கப்புறமா பெனிஃபிட் ஸ்டார்ட் டேட் கொடுக்கணும். இப்போ நான் நான் ஸ்கீம் சூஸ் பண்ணேன்னா இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. அடுத்து பேமெண்ட் டூவில் செல்ஃப் கொடுக்குறேன். பேமெண்ட் டைப்பில் நெஃப்ட் கொடுக்குறேன். நெஃப்ட் கொடுத்தனா பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். அக்கௌண்ட் நம்பர் அண்ட் நேம் ஆஸ் பர்